ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷியஸான லட்டு யூஸிங் ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே வந்து 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் பார்த்தீங்கன்னா 1/2 கப் 3/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 3/4 கப் பீக்கன்ஸ் இல்லைனா நீங்கள் வால்நட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா 1/2 கப் எடுத்திருக்கேன், பம்கின் சீட்ஸ் 3/4 கப், சியா சீட்ஸ் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈச் 100 கிராம்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வெரி ஹெல்தி. அண்ட் 1 ஃபுல் பேக்கெட் ஆஃப் டேட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், சீட்லெட்ஸ் டேட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கடாயில் வந்து ஈரம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீடியண்ட்டையாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை போட்டிருக்கேன். நல்லா ஒரு 2 to 3 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு. ஸோ அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கோங்க. இப்போது சியா சீட்ஸை ரோஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். எல்லாம் ஒரு நல்ல அரோமா வரைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாமையும் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிஸ்தா நான் பண்ணுறேன், பிஸ்தாவையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பம்கின் சீட்ஸ் அண்ட் டேட்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட்ஸை பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அது கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதனால் டேட்ஸை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ மிக்சியில் வந்து டேட்ஸை தவிர மற்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டேட்ஸை வந்து தனியாக போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இந்த மீன் டைம் டேட்ஸையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. இப்போ டேட்ஸையும் நான் போட்டுட்டேன். இதில் எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ஹேண்ட்ஸை சானிடைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணும் ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிங்க. நல்லா லட்டு மாதிரி நல்லா பிடிக்கலாம். இதுக்கு நான் வந்து கீயோ ஆயிலோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. எல்லாமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுவே இனஃபாக இருக்கும். பட் இஃப் யூ வாண்டட் அன் எக்ஸ்ட்ரா அரோமா நீங்கள் வந்து கீயோ இல்லை ஜிஞ்சர்லி ஆயிலோ நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட லட்டு பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக வரும், அது பிரியவே பிரியாது. இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் இஸ் ரெடி அண்ட் இட் இஸ் வெரி 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 டெலிஷியஸ். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.